லேட் கமர்ஸ்டா. லேட் கமர்ஸ் கெத்து நீ நினைச்சிட்டு இருக்க. அது எவ்வளவு கேவலமான விஷயம் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சதான் கெத்துன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கேன். பூரா ஸ்கூல் பஸ் தானே, அப்ப சீக்கிரமே போயிருக்குமோ கிளாஸ்க்கு. ஏன்டா நீ வர? அது கூட்டமே உருப்படாத கூட்டம். ஆமா, அதனால சக்குரா மட்டும் சீக்கிரம் கிளாஸ்க்கு போக விடாதுங்க. சரி, கிளாஸ் ரூம் எங்கன்னு தெரியல, இப்ப இந்த பாத்ரூம்ல தான் வளைஞ்சுக்கிறேன். உங்க படிக்குது எனக்கு. எப்ப பார்த்தாலும் வேகாத சாப்பாடாவே இருக்கு, நம்மளே சமைச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கு. ஆமா, நான் சரியா சொன்னேன். இதெல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு சாப்பாடு வேற. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். ஆல்ரெடி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுடா. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் ஸ்கூல் பஸ். இதே நம்ம அவுட் பஸ்ல வந்தோம்னா லேட் ஆச்சுன்னா திட்டுவாங்க. நம்ம ஸ்கூல் பஸ்ல தானே போறோம், அதனால லேட்டா போனா ஸ்டாஃப்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூலோட ப்ராப்ளம் தான் இது. ஸ்கூல் பஸ் தான் லேட்டா வந்துச்சு, நம்ம என்ன பண்ணோம்? ஆக்சுவலி இது நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஸ்கூல் பஸ்ல இருந்தா இது மட்டும் தான் நமக்கு பெனிஃபிட். டிரைவர் அண்ணா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போங்க, இல்லாட்டி டீச்சர் டெஸ்ட் வச்சிருவாங்க. லேட்டா போனா எனக்கு இல்ல பார்த்துட்டு விழுவோம். ஒரு நாள் மட்டும் பண்ணுங்கண்ணே. ஆமாண்ணே ப்ளீஸ்ண்ணே, அப்போ லேட் ஆகும். ஒரு நாள் மட்டும் லேட்டா போங்கண்ணே. சீக்கிரம் போய் நான் கஷ்டப்பட விரும்பல. ஆமாண்ணே, என்னண்ணே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே, டிராஃபிக்னு சொல்லுங்க கேட்டா. சரி சரி, நம்ம டிரைவர் என்ன இன்னைக்குமே ஒரு ஸ்பெஷல் தான். நம்ம சொல்றது அப்படியே கேக்குறாருல. ரொம்ப நன்றிண்ணே. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் ஹாயா படுத்துக்கிட்டே போலாம். சரி, ஓகே. ஐயோ, மணிய பாத்தியா? என்னாச்சு? டயத்தை பாரு நீ. 8:30 மணி ஆயிடுச்சு. 8:30க்கு நம்ம ஸ்கூலுக்குள்ள இருக்கணுமே. நமக்கு லேட் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்றது? நம்ம அவுட் பஸ்ல தானே போறோம், அதனால லேட் ஆகுது. ஆனா அது சொல்ல நம்ம ஸ்கூல்ல காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நம்ம ஸ்கூல்லே ஒரு டம்மி ஸ்கூல். அது சரி, கரெக்டா சொன்னீங்க. இந்த பஸ் ஒவ்வொரு ஸ்டாப்ல நின்னு போறதுக்குள்ள விடிஞ்சிரும். லேட் கமர்ஸ்டா. லேட் கமர்ஸ் கெத்து நீ நினைச்சிட்டு இருக்க. அது எவ்வளவு கேவலமான விஷயம் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சதான் கெத்துன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கேன். அவ எப்பவுமே இப்படிதான் தெரியாது உனக்கு. ஆமா ஆமா, அவ போய் கெத்துன்னு பாரு, ஸ்கூலே காத்து போகுது. ஸ்கூலுக்குள்ள விட மாட்டாங்களே, என்ன பண்றது? குதிச்சு போக வேண்டியதான். சவுர் எதிரி குதிச்சு உள்ள போகணும். உங்க கிளாஸ் லீடர் நானே உதவி பண்றேன் அதுக்கு. என்ன ஸ்கூல் கிட்ட வர மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போங்கண்ணே. ஐயோ, அதுக்கு அண்ணன் இன்னும் கொஞ்சம் வண்டியை மெதுவா ஓட்டணும்ண்ணே. இதுக்கு மேல ஸ்லோவா போனா நடந்து போறவங்க நம்மளோட முந்திட்டு போவாங்கடா. அது சரிதான். சரி, நான் சீக்கிரம் வருவோம் ஸ்கூலுக்கு. பாதியில நம்ம டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒளி தரவலின்னு சொல்லிட்டு ஏமாத்த வேண்டியதான். எல்லாருக்குமே பஸ் ரொம்ப வேகமா குளிக்க ஓட்டினாங்க. யோசிக்கவே இல்ல. ஆமா, சூப்பர் ஐடியா. என்ன ஆனாலும் நம்ம டிரைவர் என்ன காட்டுறீங்க? என்ன ஆனாலும் வந்து கேட்க மாட்டாங்க. ஆமா, உங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸ்டூடண்ட்ஸ் தான் திட்டுவாங்க. ஆமா ஆமாண்ணா, சொல்றது உண்மைதான். நீ கவலையே பட வேண்டாம். ஸ்கூல் கிட்ட வர போது பாருங்க, கண்ணை கட்டின தூரத்திலே தெரியுது. சாப்பிடு, நீ சாப்பிடு. ஆனா ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு போற டைம் தான். அப்படியா? அப்ப பிரச்சனை இல்லையே. போட்டு போ. வாவ், இதுல இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது. போறாங்களா? ஆமாடா, இப்பதான் ஈஸியா லீவ் போடலாம். சார் ஃபுல்லா கட் ஆயிடுவே. அப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் பிரிடா சாப்பிடுவோம். இதோ பெரிக்கிறேன். அண்ணே, பெட்ரோல் பங்க் பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கும், அங்க நிப்பாட்டுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே போலாம். ஜாலி. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாச்சும் கிடைக்குமா? நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் எடுத்து கிளாஸ்ல உட்கார்ந்துருக்குங்களா? சும்மாவே லேட்டா தான் வருங்க. இதுல அதுக்கு அவுட் பஸ்ல தான் வருதுங்க. கண்டிப்பா லேட்டா தான் வருங்க. ஆமா, இல்ல அது அவுட் பஸ்ல மறந்து போயிட்டேன் நானு. நம்ம கிளாஸ் எம்டியா இருக்குமே, எல்லா ஸ்டாஃபும் கேள்வி கேட்பாங்களே. ஆமா, நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம கேட்டா ஸ்கூல் பஸ் சொல்லிப்போம். ஆனா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? மாட்டிட்டு வெளியே நிக்கணும். பனிஷ்மெண்ட் தான். இவ்வளவு லேட்டா வர உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு ஸ்டாஃப்லாம் கேட்பாங்க. அப்போதைக்கு நம்ம ஜோரா கை தட்டணும் அப்படின்னு. அண்ணாடி பரவாயில்ல வச்சுக்கோயேன், சூரிய கறிக்கு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணி விட்டுருவாளுங்கடா. ரிவெஞ்ச் எடுத்துருவாளுங்க தெரியுமா? ஸ்கூல் பஸ் தானே, அப்ப சீக்கிரமே போயிருக்குமோ கிளாஸ்க்கு. ஏன்டா நீ வர? அது கூட்டமே உருப்படாத கூட்டம். ஆமா, அதனால சக்குரா மட்டும் சீக்கிரம் கிளாஸ்க்கு போக விடாதுங்க. சரி, வேணும்னா சக்கரையும் பஸ் பிடிக்க விடாம அவங்க கூட சேர்ந்து அவுட் பஸ்ல கூட்டிட்டு வருங்க. ஆமா, இது விட இந்த மாதிரி நடந்திருக்குல்ல? ஆமா, நடந்திருக்குது. அவங்க கூட்டத்துல ஒண்ணு உருப்படியா இருந்தாலும் போதும், அதையும் சேர்த்து எடுத்துருங்க. அது மெயின் காரணமே சேவன்னா பேருக்கு தான் அந்த கிளாஸ் லீடரா இருக்குதே தவிர எல்லாத்தையும் அதான் பண்ணுவீங்க. சொம்பு தூக்கிட்டு வந்துட்டான் பாரு ஒருத்தன். ஏன்டான்ட்டு அது இல்லடா, நீ திட்டின எப்பவுமே சேவன் மட்டும் தான் திட்டின, எல்லாரும் திட்டணும்ல. தம்பி ஸ்கூல் வர போகுதுப்பா, பாப்போம். ஏன்னா நம்மளே ரொம்ப லேட்டு தானே. கண்டிப்பா நீங்க நம்ம தான் லேட்டு, ஜாலியா இருக்கும். லேட் ஆயிடுச்சு போலயே. இந்த வண்டி டிரைவர் என்ன ஓட்ட சொன்னா உருட்டுறாரு. மணி என்னாச்சு? இப்ப 8:45 ஆயிடுச்சு தானே மணி. நம்ம போய் சேரும் 9:30 ஆயிடும். என்னது? எதுக்கு ஓர ஷாக் ஆகுறாது? பழக்கப்பட்டது தானே. அப்புறம் என்ன? இல்ல, நான் ஸ்கூல் ரீஓபன் ஆக்கி தானே ஃபர்ஸ்ட் டைம்.
ரெண்டாவது நாளே இவ்வளவு லேட்டா போறீங்க இருக்குல்ல நான் ஏதாச்சும் பாட்டு போடுறேன் போன்ல கேட்டுட்டே போ அடுத்தவங்க குடும்பம் பத்தி பேசினா உங்க குடும்பம் நாரிடும் பொண்ணு எவனையாவது எழுது கட்ட ஓடி இந்த பாட்டா வேற லெவல் பாட்டாச்சே இது கருத்துள்ள பாட்டு தான் எல்லாம் அந்த லிரிக்ஸ் முற்றிலும் உண்மைதானே வேற லெவல் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா உனக்கும் பிடிக்குமா எனக்கும் இந்த பாட்டுலாம் பிடிக்கும் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் அதனால சொல்லாம அமைதியா இருந்தேன் கடைசியில் நீங்களும் கேக்குறீங்க இப்ப பரவாயில்ல இந்த பிரச்சனை இல்ல நானும் ஜாலியா பாட்டு கஷ்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் அவங்க கூட இருந்து பார்த்ததும் இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மத்தவங்களும் மூஞ்சி சுளிக்கிறேன் கொஞ்சம் அமைதியா வரியா ஒருத்தி குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பா ஸ்கூல் ரோட்டுக்குள்ள வந்துட்டோம் போலயே ஆமாடி காடு காடா இருக்கு பாரு பார்க்கவே காடு மாதிரி இருக்குல்ல அப்ப ஸ்கூல் தான் இது வயல்வெளியா இருக்கு பாரு எந்த ஸ்கூல்லையாச்சும் இந்த மாதிரி ஏரியால கட்டுவாங்களா எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இடத்துல தானே கட்டணும் அதான் எங்களுக்கு மட்டும் மூளையே இல்ல இந்நேரம் பிரேக் பீரியட் நடக்கும்டி அப்ப டைரக்டா பிரேக்குக்கு போயிடலாமா கிளாஸ்ல பேக் தூக்கி போட்டுறணும் டம்மி ஸ்கூல்ல இறங்கிக்க நம்ம ஸ்டாப் பேரே கேவலமா இருக்கு கேட்கவே நம்ம ஸ்கூல் பேர் பத்தி எப்படி வச்சிருக்கானுங்க டம்மின்னு அதுக்கு ஏத்த மாதிரி தான் வச்சிருக்கானுங்க இப்ப பிரேக் டைம்னால ஸ்கூல் கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் டைரக்டா கிளாஸ் ரூம் போயிட்டு பேக் போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேண்டீனுக்கு போயிடலாம் ஓகே ஏய் அங்க பாருங்கடி நம்ம கிளாஸ் டீச்சர் ஹாய் காமிக்கலாமா பைத்தியம் டைரக்டா கிளாஸ் ரூமுக்கு போடி வெளிய மாட்டி விட்டுறா போல கை கழுவிட்டு கொஞ்சம் சாப்பிடுவோம் பசிக்குது ஐயோ முட்டை கீழே போட்டேன்டா அறிவே இல்லையா அவனுக்கு கொஞ்சம் கூட சரி கேண்டீனுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் சாப்பிட்டு போலாமா எதே சாப்பிடுறதுக்கு தான் என்ன பேசுறான் பத்தியா வெட்டியா ஓ புர்ராடி காசு எடுத்து வந்திருக்காண்டா நிறைய வாங்கி சாப்பிடலாம் வாங்க போலாம் கேண்டீன் உள்ள போய் சாப்பிட்டா கூட்டமா இருக்கு வெளியில நம்ம தனியா இங்க போய் சாப்பிடலாம் சரியா அங்க மூச்சு ஓட முடியல ஆமா ரொம்ப சூடாவும் இருக்கு உள்ள நம்ம எப்பவுமே தனியா வெளியில தான் சாப்பிடணும் ஆமா அப்பதான் நம்ம கெத்துன்னு காமிக்க முடியும் நம்மளாம் ஒரு தனி டீம் அப்படி தெரியறதா இருக்கும் சரி சரி வாய மூடு போய் சாப்பிடலாம் கூட்டமா இருக்கு ஆல்ரெடி கேண்டீன் வேற போய் யார் உள்ள போய் வாங்குறது கூட்டத்துக்குள்ள நானும் அடிச்சுட்டு போய் வாங்க மாட்டேன்ப்பா நீங்க என்ன போய் வாங்கிட்டு வாங்க என்னடா இப்படி சொன்னா யாராடா போவா கேண்டீன் உள்ள சமைச்சு தரது நல்லாவே இல்ல ஒழுங்காவே வேகல எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் கிண்டி கிளறி சாப்பிட வேண்டியதா இருக்கு சே ஒரே கடுப்பா இருக்குப்பா ஏதோ கேண்டீன்ல இங்க ஒர்க் பண்றவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால இந்த போர்ட்டபிள் ஸ்டவ்லாம் நமக்கு தராங்க இல்லாட்டி கிடைக்குமா அதுவும் கிடைச்சிருக்காது ஆமா ஆமா நம்ம எல்லாரும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும் இப்ப நம்ம தான சீனியர் அதனால தான் எல்லாமே நம்ம கைக்குள்ள வந்துருச்சு சரி நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் எங்க சொல்ல மறந்துட்டாங்க ஸ்கூலுக்குள்ள வந்துருச்சுங்க திருட்டு தரமா கிளாஸ் ரூம்ல பேக்க போட்டுச்சுங்க தெரியுமா நீ என்ன சொல்ற சத்தியமா சார் உண்மையா தான் சொல்றியா ரெண்டு காம்பவுண்ட் சோரி எதிரி புடிச்சு வச்சிருங்க சொல்றேன் பாத்து சொல்றேன் மாட்டி விட்டுமாடா உர்ரா நம்ம சார் தான வெளிய சொல்ல மாட்டாரு திட்டவும் மாட்டாரு நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் லீவ் கிடையாது எல்லாம் கட் அடிச்சிட்டு லேட்டா வந்துச்சுங்க என்னடா தம்பி சொல்ற ஆமா சார் இது சத்தியம் நீ தான் ஓர மாட்டி விடுற இப்ப எங்களை சொல்லிட்டு சார் இங்க வந்து சொல்லுங்க கேளுங்க என்ன சொல்ற ஆல்ரெடி அது அவுட் பஸ் சார் ஆனா இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்துருச்சுங்க ஆமா மாட்டி கூட சொல்லிட்டு கிளாஸ்ல பேக்க போட்டுட்டு இப்ப கேண்டீனுக்கு வந்துருக்குங்க அதுங்க இப்ப எங்க இருக்காங்கன்றீங்க அவங்க அப்படியே கேஷுவல் ஐட்டால பாருங்க டிக்கெட் கவுண்டர்ல இருக்காங்க கேண்டீன்ல கொளுத்தி போட்டு விட்டுட்ட இப்படி நம்ம சார் தானே திட்ட மாட்டாரா வேற யார்கிட்டயே சொல்ல போனா பிரச்சனை ஆகும் ஆமா நம்ம கிளாஸ் பிள்ளைங்க பண்றதப்ப போய் அவர் வேற யார்கிட்ட சொல்லி காமிப்பாரா ஒரு ஹவரை கட்ட அடிச்சுங்க சார் அதுங்க எல்லாமே சேர்ந்து ரெண்டாவது கட்ட அடிக்க போதுங்க சார் ஆமா சார் சரியா சொன்னடா போய் சாப்பிடுங்க இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் வெளியே சொல்ல வேண்டாம் பத்தியா இதான் நம்ம சார் வெளியே சொல்லவே மாட்டாரு ஆமா உண்மைதான் நல்ல மனுஷன் தானே ஆமா ஆமா நம்மள என்னைக்குமே விட்டு கொடுத்து பேச மாட்டாரு மத்த ஸ்டாஃப் கிட்ட ஐயோ ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சே இப்போ எப்படி ஓடி போறதுன்னு தெரியலையே எந்த ஸ்டாஃப் கண்ணிலையும் படாம ஓடணுமே இருடி இது நம்ம கிளாஸ்க்கு போனா வேற ஏதோ பிள்ளைங்க போய் உட்காந்துருக்குங்க இது புது பிரச்சனையா இருக்கு எப்படி போறது இப்போ கிளாஸுக்கு ஹே இது நம்ம மறந்து போயிடும் பாத்தியா கிளாஸ் மாத்தினாங்கல்ல ஏய் சக்குரா ஏய் என்னாரி உனக்கு தெரியாதா எது ஒருத்தன் எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுவாடே எனக்கு ஃபோன் அடிக்கல அதான் வாட்ஸ்அப் குரூப்ல நமக்கு கிளாஸ் நம்பர் போட்டாங்கல்ல அது நீ ஒழுங்கா நோட் பண்ணல போல நீ பார்த்துட்டு நான் நினைச்சு சும்மா விட்டுட்டேன் அப்ப இப்பயாச்சும் சொல்லிருக்கலாமேடி எனக்கு மறந்து போயிடுச்சுல இப்போ என்ன பண்றது சரி இப்போ கிளாஸ் நம்பர் தான் என்ன மறந்து போயிடுச்சு எனக்கும் ஞாபகமே இல்ல சுத்தமா கிளாஸ் ரூம் எங்கன்னு தெரியல இப்போ இந்த பாத்ரூம்ல தான் ஒளிஞ்சுக்கிறேன் உங்க படிக்குது எனக்கு ஒவ்வொரு கிளாஸா போய் தேட நம்ம வயசே மாட்டிப்போமே ஐயோ வேற கிளாஸ் போட்டுங்க வருதுங்களே நம்ம பார்த்துச்சு அசிங்கம் போயிடும் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது இந்த பாத்ரூம்குள்ள போயிடுவோம் இவரடி பாத்ரூமா ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கா வேற என்ன பண்றது வழி இல்லையே ஒழுங்கா பாத்ரூம் கழுவு கூட மாட்டாங்க நம்ம கிளாஸ் பாய்ஸே காணும் அவனுங்களும் பிரேக் நானும் கிளாஸ் ரூம்ல இருக்க மாட்டானுங்க ஒரே கடுப்பா வருது திரும்ப ஸ்கூல் விட்டு வெளில போயிடலாம் போல ஏய் யுஞ்சின் திரும்ப இங்கே வந்துட்டு இருக்க சுத்தி நம்ம ஒரே இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம் நம்ம ஸ்கூல்ல நம்ம கிளாஸ் எங்க நமக்கே தெரியல ஐடி கார்டுங்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன் நான் எடுத்துட்டு வரல போலயே இந்த என்னோட போன வருஷம் ஐடி கார்டை போட்டுக்க ரொம்ப நன்றி நான் மாட்டிக்கிட்டேன் என்ன மாட்டிக்கிட்ட நம்ம சார் நம்மளை பார்த்துட்டாரு என்ன சொல்ற இல்லையே பார்க்கலையே
என்னைய பார்த்துட்டாரு. அப்ப நம்ம எல்லாரும் வந்துட்டோம் தெரிஞ்சு போயிருக்கோம். திட்டு வருதானே சொல்றீ? தெரியல எனக்கு. ஐயா தப்பிச்சு ஓடி அவனுங்க. இப்ப இந்த யூச்சவால எப்பவுமே பிரச்சனை தான். ஒரு இடத்துல அமைதி எல்லாமே போய் மாட்டிக்கிட்டா. சார் பார்த்து சார் திரும்ப கூட நம்மளால வீட்டுக்கு போக முடியாது. எல்லாம் உன்னாலதான். எங்கடா கேண்டீனுக்கு வந்துச்சுங்கன்னு சொன்னீங்க? எங்கப்பா தம்பி இருக்காங்க அவங்க? தெரியல சார், பயந்து எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க போல. அதுக்கு அப்படிதான் சார் பயந்தாங்க. நீங்க போய் ஒளிஞ்சுக்குங்க. நம்ம கிளாஸ் மாத்திர மேட் அதுங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சார் எனக்கு. அதான் குரூப்ல மெசேஜ் போட்டாங்கடா தம்பி, பாத்துருக்க மாட்டாங்களா? வேற எந்த ஸ்டாஃப்லயே நீங்க சொல்லலடா, அப்புறம் கிளாஸ் மனமே போயிடும். இது நல்லா இருக்கே, நம்ம சார் பிளாக்மெயில் பண்ணலாம் போல இனிமேல். ஆமா செமையா இருக்கும் போல. வாங்க சொல்லுங்க சார். ஜோன் தானே கிளாஸ் லீடர், அது இப்போ காணுமே எங்கேயோ போயிடுச்சு. அதனால அதை லெட்டர் பண்ணி ஆஃபீஸ் ரூமில் கொடுத்துரு. ஓகே சார். இதுக்கு தேவையில்ல சீனா, நான் கூட வேற ஏதோ நினைச்சேன். வேற என்னவா இருக்க போகுது? சொல்லுங்க சார். இதான் சார் பேப்பரு. அட்டெண்டன்ஸ் பேப்பர். அட்டெண்டன்ஸ் பேப்பரா? ஆப்சென்ட் தானே? இல்ல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிரசன்ட் போட்டுட்டேன். தெரியும் நம்ம சாரை பத்தி எனக்கு. இப்படிதான் அவர் பண்ணுவாரு. பாவம் பார்த்து எல்லாருக்கும் பிரசன்ட் போட்டு விட்டுருவாரு. கிளாஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மூச்சு தேறிடுச்சு எனக்கு. இப்போ என்னாச்சும் கேண்டீன்ல கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம் நிம்மதியா. என்னடி வாங்கி சாப்பிடலாம்? தெரியல, எதனா சூஸ் பண்ணு. ஜூஸ் ரேட்டு கூட, ஐஸ்கிரீம் அதுவும் ரேட்டு கூட இருக்கு. என்னடி எதுக்குமே காசு இல்லையா? நம்ம வந்து அது பஸ்ஸுக்கே செலவாயிடுச்சு தெரியும்ல. அப்பயே ஃப்ரீ பஸ்ல வரலாம்னாச்சு நான் சொன்னேன். ஃப்ரீ பஸ் ரொம்ப கூட்டமா இருக்கே. ஃபர்ஸ்ட் சக்குரா ஸ்கூல் பஸ். அவன் நம்ம கூட வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்க்காக இதை கூட பண்ண மாட்டல அவ. இங்க போய் சம்சா வாங்கலாம்டி. இது சொன்னியா நல்ல ஐட்டம். ஐஸ்கிரீம் ஜூஸ்ல யார் கேட்டா? சம்சா வாங்குங்க. ஆனா ஒருத்தர் இல்லடி. இங்க பாரு சைஸ் குட்டியா இருக்கு, ரேட் ஜாஸ்தியா இருக்கு. வரைக்கும் வாங்க மாட்டாளுங்க. ரேட் பார்த்துட்டு நிப்பாளுங்க பைத்தியம் மாதிரி. நம்ம போக வேண்டியதுதான். நீங்க லேட்டா வந்தீங்கன்னா நான் பிரசன்ட் போட மாட்டேனா? போட மாட்டீங்க. போடா பைத்தியம். போட்டிருக்காருதான். இப்போ பெல் அடிக்க போற நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க கேண்டீன்ல நின்று இருந்தீங்கன்னா அப்புறம் நம்ம கிளாஸ் கெட்ட பேர் வரும். எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க உங்க கிளாஸ் பிள்ளைங்க மட்டும் இப்பதான் வெளியே நின்றுட்டே இருக்கு அப்படின்னு. அதனால சீக்கிரம் கிளாஸுக்கு போங்க. இது நல்லா இருக்கு. எப்பவுமே பழசு தானே சூடு பண்ணி நம்ம கேண்டீன்ல வைப்பாங்க. இது புதுசா இருக்கு. இந்த உண்மை தான் தெரியுமா உங்களுக்கு? பாரு இப்பதான் நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் ஐட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அதுக்குள்ள லேட்டா தான் கிளாஸுக்கு போகுதுங்க போல. அப்ப நம்மளும் லேட்டாவே போலாம். சரி இப்பதான் சார் சொல்லிட்டு போனாரு. அதுக்குள்ள நம்ம திட்டு வாங்க போறோம். நீ கத்துல சாரே வந்துட்டாரு போ. டேய் ஆனா நீங்களா எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்கடா. சீக்கிரம் கிளாஸ்க்கு போங்க தானே சொன்னேன். ஜீவன் நீ நல்ல பையனாடுறா. உனக்கு ஓகே சார். ஓகே நான் நல்லா மாட்டிக்க மாட்டேன் சார். அப்ப இன்னைக்கு தான் புதுசா சாப்பாடு? ஆமா இத்தனை நாளா பழசுதான். அதான் இன்னைக்கு மட்டும் சாப்பாடு டேஸ்டா இருக்கு. எனக்கு இதுவும் பழசுதான் தோணுது. ஏய் ரொம்ப லேட் ஆயிடுச்சு தான்டா. நம்மளும் திட்டு வாங்க கூடாதுல்ல. சீக்கிரம் போலாம் கிளாஸுக்கு. எப்ப பார்த்தாலும் வேகாத சாப்பாடாவே இருக்கு. நம்மளே சமைச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கு. ஆமா நான் சரியா சொன்னேன். இதெல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு சாப்பாடு வேற. அதான் திடீர்னு சாப்பாடு கசக்குது. நம்ம லேட்டா வந்திருக்கோம்ல, ஒரு மெமரிஸா வச்சுக்கலாம். இதுக்கு கூட போட்டோவா? சரி கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. கிளாஸுக்கு போலாம் வாங்க. நீ மட்டும் ஃபர்ஸ்டே போற. இரு நாங்களும் வரோம்ல. சைக்கிள் தாண்டா போறேன். வாங்கடா டக்குனே. நான் வரோம். இன்னும் வீட்ல இருந்து நம்மளே ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துடணும் போல. இங்கெல்லாம் சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஆமா கேவலமா இருக்கு சாப்பாடு. நம்ம கிளாஸ் பசங்களும் இன்னும் கிளாஸுக்கு போகாம இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்மளும் லேட்டாவே போவோம். எதுக்கு நம்ம மட்டும் சீக்கிரம் போகணும்? அவனுங்க விட நம்ம கெத்துன்னு காமிக்கணும்.